ஹாய் வணக்கம் உறவுகளே. முழுக்க முழுக்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வாட்சிங் அவர் ஏன் குறையுது அந்த ரீசனை பற்றி நீங்கள் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன விஷயம்னா, எனக்கு நான் 6000 மணி நேரம் வாட்சிங் அவர் இருந்துச்சு, ஆனால் எனக்கு குறையுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 6000 மணி நேரம் வாட்சிங் அவர் வர வரைக்கும் உங்கள் பேஜில் வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆகாமல் இருக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3000 மணி நேரம் வந்த உடனே அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போல்லாம் 3000 மணி நேரத்துக்கு மானிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 3000 மணி நேரம் வந்தோடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ளைக்கு கீழே வந்துடும். அதனால் 6000 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி பேஜில் வந்து ஷார்ட்ஸில் வந்து 6000 மணி நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஷார்ட்ஸ் வாட்சிங் அவர் மானிட்டேஷனுக்கு கிடையாது. அது வந்து குறைய தான் செய்யும். அது வந்து மானிட்டேஷனுக்கு கிடையாது. மானிட்டேஷனுக்கு ஷார்ட்ஸுக்கு வந்து மில்லியன் கணக்கு வியூஸ் போனால் மட்டுமே உண்டு. 4000 மணி நேரம் வாட்ச் அவர் வந்துட்டு ஏன் பேஜில் லாஸ்ட் பேஜில் பாருங்கள், அதுதான் 3000 மணி நேரம் வாட்சிங் அவர் வந்தால் தான் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக மானிட்டேஷன். அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4000 மணி நேரம் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ வாட்சிங் அவர் குறையுது அப்படின்னா, நீங்கள் போட்ட வீடியோ டெலிட் பண்ண அந்த வாட்சிங் அவர் கம்ப்ளீட்டாக எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்சிங் அவர் கம்ப்ளீட் பண்ணி தான் மானிட்டேஷன் ரீஅப்ளை பண்ண முடியும். அது கம்பல்சரி. நீங்கள் வந்து வீடியோ டெலிட் பண்ணிங்கன்னா வாட்சிங் அவர் குறையும். எனக்கு வந்துட்டு எந்த வீடியோவுமே பிரச்சனை இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வாட்சிங் அவர் குறையுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மானிட்டேஷன் பண்ணியிருப்பீங்க. மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி 1 வருஷம் ஆகிருக்கும். 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா வாட்சிங் அவர் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் போட வீடியோ போட வாட்சிங் அவர் ஏறும். இல்லைனா 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி குறையும். லாஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோவில் வாட்சிங் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதை நீங்கள் வந்து குறைக்க விடாமல் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ லைவ் போட்டு அந்த வாட்சிங் அவரை கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது வாட்சிங் அவர் வந்துட்டு எப்போதும் முன்னாடி பேஜில் வந்து பார்க்காதீங்க. அந்த வாட்சிங் அவர் மானிட்டேஷனுக்கு கிடையவே கிடையாது. ஷார்ட்ஸில் உள்ள வாட்சிங் அவர் முன்னாடி பேஜில் உள்ளாலுமே ஷார்ட்ஸில் தான் இருக்கும். லாஸ்ட் பேஜில் மட்டும் தான் வீடியோவுக்கு இருக்கும். சரிங்களா? அதை பார்த்து கரெக்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ லைவ் போட்டு மானிட்டேஷன் வாட்சிங் அவரை கொண்டு வாங்க. ஓகே, இது ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.